நான் நினச்சதெல்லாம் நடக்கணும். நினச்சதெல்லாம் நடக்கணும்னா என்ன செய்யணும்? எதை நினைக்கணும்? எப்படி நடத்தணும்? வழி நம்மக்கிட்ட தான் இருக்கு. நம்மக்கிட்ட தான் வழி இருக்குனாலும் நமக்கு அதில் தெளிவாக தெரியும்னா கொஞ்சம் சந்தேகமாக இருக்கு. அப்போ என்ன செய்யணும்னு சொன்னோன்னா, முன்னோர்கள் வழியிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கணும். இந்த மார்கழி மாதத்தில் மார்கழியில் ஒரு மதி விருந்து. அப்போ அறிவை நிலையை நாம் உயர்த்திக்கிறதுக்காக ஒரு விருந்து கொடுக்குறோம். அந்த விருந்தில் இன்னைக்கு நாம் என்ன விருந்து அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். எண்ணத்தின் வலிமை அப்படிங்கிற தலைப்பில் எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே ஆகும், எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில். என்னெல்லாம் பெருசாக ஏதாவது சொல்லுவாங்களா அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்துருப்போம். ஆனால் வேதாத்ரி மகரிஷி அவங்க சிம்பிளாக சொல்கிறது என்னென்னா, நீ நினச்சதெல்லாம் நடக்கணுமா, எண்ணியதெல்லாம் எண்ணியபடியே ஆகும், நிச்சயமாக நடக்கும். எப்போன்னா எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடு. அவ்வளோதான். செய்வோமா? அப்போ நான் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா நான் என்ன செய்யணும்? தோணலாம் நம்ம இதை பற்றியே பேசிக்கிட்டே இருக்கோமே அப்படிங்கிறது. எண்ணம் தான் நம்மளுடைய வாழ்க்கை சிற்பி. நான் வாழ்க்கையில் சிறந்த ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படின்னு சொன்னோன்னா எண்ணத்திலிருந்து தான் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ எண்ணத்தை நான் எப்படி செதுக்குறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்னுடைய ரிசல்ட்ஸ் இருக்க போகுது. ஒரு அழகான ஒரு சிற்பம் வேணும்னு சொன்னோன்னா கரடுமுரடான ஒரு பாறை இருக்கும், அன்ஷேப்ல இருக்கும். அந்த பாறையோ இல்லை எந்த விதமான உலகமோ எப்படி வேணாலும் இருக்கலாம். அதை நாம் ஒரு முறையாக ஒழுங்கமைப்பை கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு அந்த டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கு இல்லையா, அதை முதல்ல ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரணும். அப்போ அதை கொண்டு வரணும் அப்படிங்கிற போது ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்குது. என்னவா இருக்கும் அதை யோசிச்சு பாருங்க. சும்மா பேசிக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருந்தோம்னாலும் கேட்டுக்கிட்டே இருந்துருவோம். கொஞ்சம் யோசிக்கணும். யோசிக்கிற போது என்ன செய்யணும், நிறைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எங்களோட பகிர்ந்துக்கலாம். அந்த ஐடியாஸ்லாம் கமெண்ட்ஸில் எழுதுங்க. அது பல பேருக்கு உதவியாக இருக்கும். அப்போ ஷேப்புக்கு இப்போ கொண்டு வரோம். ஷேப்புக்கு கொண்டு வரும்போது ரொம்ப கரடு முரடாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை கொண்டு வரத்துக்குள்ளார பாடாப்பட்டுடுவோம். வீட்டுக்குள்ளார அப்படி தானே நடக்குது. ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சோன்னா எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அப்படி இப்படி நெளிஞ்சி சுழிஞ்சி வரணும். ஆனால் என்னென்னா கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம். இதை செய்தே ஆகணும், இது நடந்தே தீரணும் அப்படிங்கிறது ஒரு உறுதி. அதுதான் வேதாத்ரி மகரிஷி சொல்லியிருக்காங்க. உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில். வழி என்ன, சொல்யூஷன் என்ன சொல்லியிருக்காங்க? எண்ணியதெல்லாம் எண்ணியபடியே ஆகும், எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில். புரிஞ்சுதா? அப்போ நம்ம அடையிறத அந்த காலம் இருக்கு இல்லையா, நடக்குது இல்லையா, அப்போ அந்த முழு காலம், அந்த பீரியட், அது நடக்கிற போது ப்ராசஸ் இருக்கும். ப்ராசஸ் அண்ட் பீரியட், த டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த இதுக்கு நடக்கும்பொழுது ரொம்ப நாள் கூட சிலது ஆகலாம். சில வீட்டிலலாம் சொல்லுவாங்க, எவ்வளோ முயற்சி செஞ்சுட்டேங்க, மாறதே இல்லை. இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், விட்டுட முடியுமா? அப்படியே சரி இது வேண்டாம் அப்படின்ட்டு, இந்த கத்திரிக்காய் வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட முடியுமா? இந்த கத்திரிக்காய் பதிலாக தக்காளி எடுத்துக்கலான்னு முடியுமா? சிலது மாற்றலாம், சிலது மாற்ற முடியாது. அப்போ மாற்ற முடியாத இடத்துல மாறணும் அப்படிங்கிறது ஒரு உறுதியோடு இருக்கும்.
அந்த உறுதி இருந்துடும் நம்மகிட்ட. எல்லாரும் வந்து அதுக்கு ஆசைப்பட்டுடுறோம். மாறணுங்கிறதுக்கு ஆசைப்பட்டுடுவோம். ஆனால் அதுக்குன்ட்டு வந்து ஒரு ஒழுங்கமைப்பு இருக்கணும் இல்லையா? அந்த ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறது ரைட், அது எல்லாராலையும் இருக்க முடியும். ஏன்னா அது நமக்கு வேணுங்கிறது நினச்சிருக்கோம் இல்லையா? அதனால் இருப்போம். ஆனால் அந்த ப்ராசஸில் கொஞ்சம் நமக்கு பிரச்சனையாயிடுங்கிறார். அந்த ப்ராசஸ் பீரியடில் எப்படி இதை நடத்தணும், எப்படி முயற்சி செஞ்சு பார்த்தோம், ஆகலை அப்படின்னு சொல்லும் பொழுது இது என்னவா மாற்றி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் யோசிக்கணும். நான் நினச்சபடியே தான் வந்து மாறணும் அப்படின்னு நினச்சேன்னா அவங்க மாறவே மாட்டாங்க. நாம தான் மாற வேண்டியது இருக்கும். சரி, சில நேரங்களில் நம்ம மாற வேண்டியிருக்கணும். அதுக்கு தான் மகரிஷி சொல்லலாம், விட்டு கொடுத்தல். சகிப்புத்தன்மை முதல்ல வேணும், விட்டு கொடுக்கணும். அந்த மாதிரி இடங்களை விட்டு கொடுக்கும் பொழுது அந்த விட்டு கொடுக்குற நிதானம், அந்த சகிப்புத்தன்மை இருக்குது பார்த்தீங்களா? அந்த நிதானம் நம்மக்கிட்ட இருக்கும் பொழுது நமக்கு இது வந்து ஐடியாஸ் கிடைக்கும். இவங்க இப்படி தான் செய்கிறாங்க இல்லையா, நம்ம இப்படி கூட முயற்சி செய்து பார்த்தோம் இல்லையா, மாறலை இல்லையா, நம்மளால் இதை வந்து நோக்கி நம்ம இதை அடையணும்னு நினச்சோம், அடைய முடியல இல்லையா, என்ன செய்யணும் அப்படிங்கிறது யோசிக்க ஆரம்பிக்கும்போது நான் என்ன மாற்றிக்கணும் அப்படிங்கிறது அந்த ப்ராசஸில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த கிளாரிட்டி வரும்போது கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி செய்வேன். பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்னு சொல்ல முடியும். அதுதான் ஒழுங்கமைப்பு. இயற்கையிலேயே ஒரு ஒழுங்கமைப்பு இருக்குது. ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க மகரிஷி. அது இப்படி தான் அப்படிங்கிறது செட் பண்ணி வச்சு கரெக்டாக அது எக்ஸிக்யூட் ஆகும். பூமி இப்படி போகும்போது சந்திரன் இப்படி போகணும்னு சொன்னால் கரெக்டாக அது செட் ஆகிருக்கு. அது தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. அது அழகாக நடந்துகிட்டே இருக்கிறதுனால தான் எங்கேயும் வந்து நாம் வந்து சந்தோஷமாக இருக்க முடியுது. கொஞ்சம் பிசகினாலும் முடியாது. அது அங்கே இருக்கக்கூடிய செட் பண்ண ஒரு விஷயம். அது வந்து ஒரு விதி. இங்கே வந்து நான் ஒர்க் பண்ணும்போது என்னுடைய அறிவினால் என்ன செய்யணும்னா, எங்கெல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்தணுமோ அந்த மாற்றங்கள்லாம் ஏற்படுத்தி அதன்படி அந்த ஒழுங்கில் நம்ம போனோம்னா, அந்த உறுதியோடும் ஒழுங்கமைப்போடும் இருந்தோம்னா, ரெண்டும் அமைஞ்சதுன்னா நிச்சயமாக நாம் நினச்சதெல்லாம் நடக்கும். அப்போ நம்ம வீட்டில் மாற்றம் ஏற்படணும்னு அப்படி நினச்சோம்னாலும் உறுதியோடு இருப்போம். அந்த ப்ராசஸுக்கு தேவையான அந்த ஒழுங்கு அமைப்பு ஒரு இதை செட் பண்ணும். நம்ம செட் பண்ணது நடக்கலை அப்படின்னு சொன்னோன்னா அடுத்த ஒரு செட், அடுத்த ஒரு ப்ராசஸை உருவாக்கும். உருவாக்க நிச்சயமாக எங்கேயாவது ஒரு இடத்துல மாற்றம் வரும். நடுவில் நாம் என்னடா இது முடியாது அப்படிங்கிறத நினைக்காம உறுதியோடு இருந்தோன்னா நிச்சயமாக மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தலாம். நாம் நினைச்சதை சாதிக்கலாம், நினைத்தது நடக்கும். இதுதான் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய லாஜிக். கண்டிப்பாக நாம் நினச்சதை நடத்தி சந்தோஷமாக நாம் இருக்கலாம். வாழ்க வளமுடன்.